லெக்ஸி இன்ஸ்டன்ட் கிளாஸ் பிரிண்டிங் யூசிங் சூப்பர் பாலிமர். இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து சூப்பர் பாலிமர், அதுக்குரிய மீடியா கோட்டிங் மிஷின், அது ஒரு பார்ட். அதுல அந்த 5,46,900 வரும். இன்னொன்று வந்து 1,80,000, அது வந்து எப்சனோட ஷூர் கலருங்கிற ஒரு சீரீஸ்ல டி சீரீஸ், அதாவது T3270 மாடல் பிரிண்டர் வந்து எங்களோட கான்ஃபிகரேஷன் பண்ணி உங்களுக்கு வரும். அது வந்து ஒரு 1,80,000 வரும். ரெண்டு சேர்த்து அரௌண்ட் 7 lakh இல்ல 7,20,000 அந்த ரேஞ்சில் வரும். யூஸ்வலா நீங்க வந்து பிரிண்டிங், கிளாஸ் பிரிண்டிங் அப்படிங்கிறது ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு டைரக்டா கிளாஸ்லயே பண்றது, அது வந்து பிளாட் பட் பிரிண்டர்ஸ் அதுல வச்சு பண்றது. அந்த பிரிண்டர்ஸ் ஸ்டார்டிங் பிரைஸே உங்களுக்கு அரௌண்ட் 30 lakhs to up to 3 crore 4 crore வரைக்கும் பிரிண்டிங் இருக்கு. நாங்க கொடுக்கறது வந்து டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி. அந்த பிளாட் பட் பிரிண்டரை விட அரௌண்ட் 10 times வந்து இந்த குவாலிட்டி நல்லா இருக்கும், என்ஹான்ஸ்டா இருக்கும். ஹை ரெசல்யூஷன் பிரிண்டிங் வந்து நீங்க அதுல இருந்து அவுட்புட் எடுக்கலாம். நாங்க கொடுக்குற செட்டிங்ல வந்து நீங்க வந்து 36 inches by 24 inch, அரௌண்ட் 3 feet by 2 feet சைஸுக்கு நீங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், கிளாஸ்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சைஸ் நான் சொல்றது, மினிமம் சைஸ் எவ்வளவு சின்ன சைஸ்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் மெத்தட்னால பிரிண்டர்ல நீங்க பிரிண்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி அந்த சைஸுக்கு நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல பிரிண்ட் பண்ணணும்னா இந்த நாங்க கொடுக்குற மீடியா, அதாவது கோட்டட் மீடியா, அந்த மீடியா வந்து நீங்க பிரிண்டர்ல இன்சர்ட் பண்ணி பிரிண்ட் அவுட், நீங்க என்ன அவுட்புட் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நாங்க கொடுக்குற சூப்பர் பாலிமர்ங்கிற இன்ஸ்டன்ட் சூப்பர் பாலிமர்ங்கிற மெட்டீரியல் என்ன ப்ராசஸிங் அட்வான்டேஜ்னா, இதுக்கு வந்து நீங்க யுவி ரேஸோ இல்லாட்டி ஹீட்டோ இது மாதிரி எந்த விஷயமும் தேவையில்லை. டைரக்டா ஜஸ்ட் கெமிக்கல் அப்ளை பண்ணிட்டு அந்த மீடியா வந்து அது மேல வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மீடியால இருக்க படம் வந்து கிளாஸுக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். ப்ரொடெக்டிவ் கோட்டிங்கோட சேர்த்து வந்துடும். இந்த கோட்டிங் பண்ற வேலையும் நம்ம பண்ண தேவையில்லை, அதுவும் ஆட்டோமேட்டிக் கோட்டிங் மிஷின் இருக்கு. ஜஸ்ட் அதுல பிக்ஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இமேஜ் வந்து மீடியால இருந்து கிளாஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடும். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட்ஸ் வந்து கிளாஸ்ல பிரிண்ட் பண்றதுக்கு அரௌண்ட் 500 rupees வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட். இது வந்து இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணும்போது என்னன்னா ஹை ரெசல்யூஷன் பிரிண்டிங், போட்டோ பிரிண்டிங் அப்ளிகேஷனுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஹை ரெசல்யூஷன் 500 rupees சொல்றது வந்து மார்க்கெட்டிங் கஸ்டமர் பிரைஸ். உங்களுக்கு இதுல காஸ்டிங் வந்து அரௌண்ட் 70 rupees தான் பெர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்டிங் ஆகும். ரா மெட்டீரியல், மீடியா, பிரிண்ட் பிளஸ் அந்த கெமிக்கல் சேர்த்து. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸோட சார்ஜ் காஸ்ட் அரௌண்ட் 40 rupees ரேஞ்ச் வச்சுக்கோங்க பெர் ஸ்கொயர் ஃபீட். அரௌண்ட் 110 rupees தான் உங்களுக்கு காஸ்டிங் வரும். தாராளமா நீங்க 500 rupees வரைக்கும் மேக்ஸிமம் பில் பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் தி ஏரியா நீங்க எங்க இருக்கீங்களோ அது பொறுத்து கூடயோ கம்மியோ நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க இப்ப கொடுக்குற வந்து 5,46,900 அந்த இந்த பிரைஸ்ல உங்களுக்கு வந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குரிய மீடியா, அதுக்குரிய கெமிக்கல்ஸ் சேர்த்து கொடுத்துருவோம். இந்த 4,000 ஸ்கொயர் ஃபீட் நீங்க அப்படியே அதை யூஸ் பண்ணீங்கனாலும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400 rupees மார்ஜின்ல பண்ணலாம்னு சொல்றேன் இல்லையா. 4,000 into 400 பண்ணீங்கன்னா 16 lakh rupees மார்ஜின் வரும். 20 lakh rupees உங்களுக்கு டர்ன் ஆகும். இதை வச்சு நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அரௌண்ட் 2 times உங்களால தாராளமா எடுக்க முடியும். 7 lakh rupees இன்வெஸ்ட் பண்றீங்க, 16 lakh rupees உங்களுக்கு மார்ஜின் வரும், 20 lakh rupees டர்ன் ஓவர். இதுதான் பேஸ் கான்செப்ட். ஓகே, இந்த மெட்டீரியல் வேற என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம்னா, நீங்க வந்து போட்டோகிராஃபிக்கா நார்மலா ஒரு போட்டோ ஸ்டுடியோல ஒரு போட்டோ பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி கிளாஸ் போட்டு கொடுத்தோம்னா அரௌண்ட் 3,000 rupees சார்ஜ் பண்றாங்க ஃபார் 3/2 சைஸுக்கு. நீங்க இந்த மாதிரி வந்து கிளாஸ் பிரிண்டிங் நம்ம இது வந்து போட்டோ ஃப்ரேமிங் தேவையில்லை, போட்டோ பேப்பர் தேவையில்லை. டைரக்டா கிளாஸ்லயே நீங்க போட்டோ இமேஜஸ் பிரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு இன்ஸ்டன்டா ஒரு 5 to 10 minutes அவங்க டேக் எடுத்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்ற டயத்துல நீங்க அதை பிரிண்ட் பண்ணி அழகா பேக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 10 to 15 minutes தான் ப்ராசஸிங் டைம் ஆக போகுது உங்களுக்கு 3/2 சைஸ் 2 சைஸ்க்கு. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து எப்பவுமே இன்ஸ்டன்டா பண்ணி கொடுக்கறதா இன்னைக்கு ட்ரெண்ட். அவங்களுக்கு நாளைக்கு வரலாம், நாளன்னைக்கு வரலாம், இல்ல 1 week ஆகும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமர் வந்து விரும்ப மாட்டாங்க. பட் இருங்க சார், ஃபியூ மினிட்ஸ்ல பண்ணி தரலாம் சொல்ற இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் தான் இந்த ப்ராசஸோட கிரியேஷனோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட். இந்த பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இது வந்து எப்சன் வந்து தான் போட்டோகிராஃபிக் பிரிண்டிங்ல நம்பர் 1 இருக்கிற ஒரு பிராண்ட். அந்த பிராண்டோட பிரிண்டர்னால வந்து ஹை ரெசல்யூஷன் பிரிண்டிங், ஆப்டிமைஸ்ட் ஹெட் பிரிண்டர் வந்து நல்ல ஹை குவாலிட்டியா உங்களுக்கு அவுட்புட் எடுக்க முடியும். இதோட வாரண்டியே 2 years வாரண்டி உண்டு, கம்பெனி வாரண்டி உண்டு, எக்ஸ்டெண்டட் வாரண்டி எங்க சைட்ல இருந்து கொடுப்போங்க. நார்மல் இதோட லைஃப் வந்து அப் டு மோர் தென் 10 years இந்த பிரிண்டர் நல்ல லைஃப்ல இருக்கு. மேஜர் அட்வான்டேஜ் கம்பேர் டு பிளாட் பட் பிரிண்டர், இந்த பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் இது ஜீரோ மெயின்டெனன்ஸ் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. பிளாட் பட் பிரிண்டர் ஒரு தடவை நீங்க 1 day நீங்க யூஸ் பண்ணாம வச்சு 2வது யூஸ் பண்ணாலும் கிளீன் பண்ணணும். அரௌண்ட் 90,000 worth ஆஃப் கேரேஜ் போட்டிருப்பாங்க. அரௌண்ட் நீங்க கிளீன் பண்ணணும்னா அரௌண்ட் 6% ஆஃப் தி இங்க் எடுக்கும். அரௌண்ட் 5,400 rupees வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்காண்டி அந்த இங்க் கன்சியூம் பண்ணும். வேற இந்த பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற 3270 பிரிண்டர் வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் பிரிண்டர். அப்சல்யூட்லி எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்காது. நீங்க ஒரு 1 month யூஸ் பண்ணாம சும்மா வச்சிருந்தீங்கனாலும் 1 monthக்கு அப்புறம் ஆன் பண்ணி பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா வித்தவுட் எனி கொஸ்டினிங் இட் வில் பிரிண்ட் தி இமேஜ். அதுதான் இதோட பேஸ்.
குவாலிட்டி அங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு அது ஒரு ப்ரூஃப் அது. ரெண்டாவது, இந்த பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க உங்களுக்கு ப்ராசஸ் வெரி வெரி சிம்பிள். மீடியால பிரிண்ட் எடுக்க போறோம், கிளாஸ் வச்சு பிரிண்ட் எடுத்து அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி டெலிவர் பண்ணதுக்கு மேக்ஸிமம் 10 minutes டைம் தான். ஓகே, 10 minutesங்கிறது வெரி ஷார்ட் டைம். பிரிண்ட் பண்ணதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு கெமிக்கல் ப்ராசஸிங் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா வேற எந்த சிஸ்டத்துலயும் வராது. ரெண்டாவது, குவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் அதோட ஸ்ட்ரென்த், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் அதை வந்து வாட்டர் ப்ரூஃப் நேச்சர், இது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும், நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும். இந்த பட்ஜெட்ல இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன்ல வேற எந்த சிஸ்டத்தையும் வராது. மேக்ஸிமம் பிரிண்டபிள் சைஸ் 36x24. இன்னொரு தடவை சொல்றேன், 33 feet by 2 feet இஸ் தி மேக்ஸிமம் பிரிண்டபிள் சைஸ். மினிமம் சைஸ் ஆஸ் பர் யுவர் ரிக்வயர்மெண்ட் நீங்க பண்ணிக்கலாம். இதோட அப்ளிகேஷன் சொல்றேனே, அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டோகிராஃபிக் ஒரு போட்டோ ஸ்டுடியோல போட்டோ டேக் எடுக்கிறாங்க, இல்லாட்டி கஸ்டமர் கொடுக்குற படத்தை வந்து கிளாஸ்ல நீங்க பிரிண்ட் அவுட் கொடுத்து அதை கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி டெலிவர் பண்ணணும். அது வந்து வீட்டுல இன்னைக்கு ஒரு பெரிய வீடு கட்டுறாங்கன்னா வீட்டுல ஒரு ஃபேமிலி போர்ட்ரேட் வைக்கணும்னா அது வந்து 3 feet by 2 feet மேக்ஸிமம் சைஸா இருக்கும். அது மேல ஒன்னும் போக விரும்ப மாட்டாங்க. இந்த சைஸ் பண்றதுக்கு இது பெஸ்ட் சிஸ்டம். ஓகே, 12x8 இல்ல 8x6 இல்ல 12x15, 24x18 எந்த சைஸ்னாலும் நீங்க பண்ணிக்கலாம், அப் டு 36x24. ஓகே, ஒன்னு வந்து போட்டோ, இந்த மாதிரி போர்ட்ரேட் அப்ளிகேஷன். ரெண்டாவது, வீட்டுல நீங்க வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணாலோ இல்ல ஒரு சீனரிஸோ இல்ல வந்து ஒரு நேச்சுரல் இமேஜஸோ இதெல்லாம் நீங்க பிரிண்ட் பண்ணி வைக்கலாம். இல்ல ஒரு கொலேஜ் மாதிரி கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கொலாஜஸ் இதெல்லாம் பண்ணலாம் நீங்க. ரெண்டாவது வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து சைன் போர்ட்ஸ் லைக் வந்து எம்டி ரூம்ஸ், லேபரட்டரி ரூம்ஸ் சொல்லி சைன் போர்ட் வச்சிருப்பாங்க. கிளாஸ்ல பிரிண்ட் பண்ணி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல எல்லாம் நீங்க இமேஜஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மொமெண்டோஸ் லைக் மெமெண்டோனா இந்த ரோட்டரி கிளப்ஸ், லயன்ஸ் கிளப்ஸுக்கு எல்லாம் அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் தராங்களே, அந்த மெமெண்டோ சிஸ்டத்துக்கு நீங்க கிளாஸ்ல பண்ணி அதுல போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி நேம்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வந்து கிளாஸ் மெமெண்டோஸ் சொல்லி கொடுக்கலாம். அது போக வந்து வேற வேற அப்ளிகேஷன்ஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு ஷோரூம்ஸ்லயும் வந்து ஒரு 12x18 இல்ல ஒரு 24x18 அந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீடைலிங் போட்டு அதை பண்ணிருப்பாங்க. 12x18 அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 150 rupees தான் காஸ்டிங் ஆகுது. தாராளமா நீங்க 450 ரூபாய் 500 சொல்லி பில் பண்ணலாம். இல்ல ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணீங்கனாலும் பல்க் குவான்டிட்டிக்கு ஒரு 300 rupees கொடுத்தீங்கனாலும் 1:1:1 வந்து மார்ஜின் இருக்கும் உங்களுக்கு. சோ ஈஸியா உங்களால வந்து பிசினஸ் டர்ன் ஓவர் பண்ண முடியும். ஒரு 1000 pieces ஆர்டர் வந்தாலும் you will get a very good margin, considerable margin, 100 rupees 200 rupees per day per piece margin கிடைக்கும் போது it is a good volume of business. Okay, so இதுதான் இதோட பேஸ் கான்செப்ட். கெமிக்கல்ஸுக்கு வந்து 4,80,000 plus tax 5,46,900 வரும். இன்னொரு வந்து பிரிண்டர் வந்து 1,80,000 is the printer. எக்ஸ்ட்ரா கேட்டேஜ் வேணா நீங்க அதுக்கு பிரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். இதுதான் ஹோல் சிஸ்டம். நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்களுக்கு கால் பண்ணலாம், இல்லாட்டி எங்களோட வெப்சைட்ஸ் வந்து விசிட் பண்ணலாம். www.lexy.in lexy.in எங்களோட வெப்சைட். நீங்க விசிட் பண்ணுங்க. உங்களோட எந்த குறைஸ் இருந்தாலும் என்னோட நம்பருக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். 9626974745. இன்னொரு தடவை சொல்றேன், 9626974745. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நோட் பண்ணிக்கலாம், 9436757719. இதெல்லாம் என்னோட நம்பர்ஸ், டைரக்ட் நம்பர்ஸ். நீங்க என்னோட ஆக்சஸ் பண்ணலாம். நான் உங்களோட விக்னேஷ், மார்க்கெட்டிங் டைரக்டர், லெக்ஸி பிரிண்ட் இன்னோவேட் பிரைவேட் லிமிடெட், இந்தியா. தேங்க்யூ.